நாமினேட் பண்றேன். நான் ரவீந்திரன் சார். ஒரு பர்சன் எப்படி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு எப்படி நம்ம முடிவு சத்யாவை நாமினேட் பண்றேன். ஜாக்லின் சொல்றேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் தமிழ் 8 முதல் ப்ரமோவை போட்டிருக்காங்க. இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்திலேயே ஒரு ஆளை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்கும் அது யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு கூட தெரியும். யாருன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரவீந்திரனாக தான் இருப்பார். ஏன்னா கண்டிப்பாக அவரால் வந்துட்டு ப்ளே பண்ண முடியாது. அவர் எதுக்காக உள்ள கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே ஓப்பன் நாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த அன்றைக்கே ஓப்பன் நாமினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் தூங்கி இருந்து அடுத்த நாள் யாரை எந்த காரணம் சொல்லி ஓப்பன் நாமினேட் பண்ண முடியும்? நிறைய பேர் சாச்சனாவை சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு அப்படின்றதுனால. நிறைய பேர் ரவீந்திரன் சார் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவரால் விளையாட முடியாது அப்படின்றதுக்காக. மற்றபடி ஒருத்தருக்கு வந்துட்டு தனக்கு கொஞ்சம் யாரும் வந்துட்டு காம்படிட்டாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள நாமினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஓப்பன் நாமினேஷன் போயிட்டுருக்கு. பட் எல்லாருடைய ஃபேஸ்லையுமே ரொம்பவே கலக்கமாக இருக்குது. ஜாக்லின் கேள்வியே கேட்டாங்க, எப்படி வந்துட்டு நம்மளால் நாமினேட் பண்ண முடியும் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லினே வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி தான். நேற்று தான் வந்தாங்க, டயர்டில் தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளே யாரை எப்படி நினச்சி நாமினேட் பண்ண முடியும்னு தெரியல. இந்த சீசனே வந்துட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது எதில் போய் முடியும்னு தெரியல. உங்களுக்கு எதில் போய் முடியும்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.